இந்த மாதிரி மீனிங்கில் தான் டென்சஸ் கற்றுக்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீனிங்கில் தான் ஒவ்வொரு டென்ஸையும் கற்றுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முற்றிலும் தவறான முறை. ஏன் தவறான முறை அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பிரதம மந்திரி நாளை சென்னையை பார்வையிடுகிறார். நாளைன்னு இருக்குது, நாளைன்னு இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், த பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் சென்னை டுமாரோ. சரிங்களா, இங்கே டுமாரோன்னு இருந்தாலும் இதை வந்து எந்த டென்ஸில் தான் சொல்லணும்? ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ எம் கோயிங் டு டெல்லி நெக்ஸ்ட் வீக். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நான் அடுத்த வாரம் டெல்லி செல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அதாவது அடுத்த வாரம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நீ நாளை வந்தால், நாளைன்னு இருக்குது அதனால இது ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள், இஃப் யூ கம் டுமாரோ. சரிங்களா, டுமாரோன்னு இருந்தாலும் இதை வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று ஷேக்ஸ்பியர் சொன்னார். ஷேக்ஸ்பியர் இறந்து எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. சரிங்களா, அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். சரிங்களா, அவர் உயிரோடையே இல்லை, இறந்துட்டார். அதனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கணும். அதனால் இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். அதே மாதிரி சொன்னார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, சொன்னார் அப்படின்னா என்னது தான், கண்டிப்பாக இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷேக்ஸ்பியர் சேஸ் தட் ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இதை வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ காலை 8 மணிக்கு என்னை சந்திக்க வேண்டும். நாளை காலை அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள், யூ ஆர் மீட்டிங் மீ அட் 8 AM டுமாரோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வாண்டட் டு டாக் டு யூ. வாண்டட்னு இருக்குது. சரிங்களா, வாண்டடுங்க என்னது, ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். அதனால் இது வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் மீனிங் தான் தரும். நான் உன்னிடம் பேச விரும்பினேன், இந்த மாதிரி பாசிட்டிவ் மீனிங் தான் தரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெசன்ட் மீனிங் தரும். அதாவது நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரெசன்ட் மீனிங் தான் இந்த சென்டென்ஸ் வந்து தரும். அதாவது டென்ஸ் பற்றி பலரிடம் ஒரு தவறான கண்ணோட்டம் உள்ளது. டென்ஸ் பற்றி பலரிடம் ஒரு தவறான கண்ணோட்டம் உள்ளது. என்ன கண்ணோட்டம் அப்படின்னா, அதாவது டென்ஸ் என்பதும் காலம் என்பதும் ஒன்றுதான் என்று நம்புகிறார்கள். இது வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து ஆகும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும் என்றும், பாஸ்ட் டென்ஸ் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் என்றும், ஃபியூச்சர் டென்ஸ் என்பது எதிர்காலத்தை குறிக்கும் என்றும் பலர் நம்புகிறார்கள். அது முற்றிலும் தவறான கருத்து ஆகும். அதாவது டென்ஸ் என்பது வேறு, டைம் என்பது அதாவது காலம் என்பது வேறு. டென்ஸ் என்பது வேறு, காலம் என்பது வேறு. இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண டேட் வந்து 12 January 2024. இந்த டேட் வரைக்கும் வந்து இந்த சேனலில் வந்து 5 வீடியோ, அதாவது டென்ஸ் பற்றி வந்து 5 வீடியோ வந்து உண்மையான அர்த்தத்துடன் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டென்ஸ் பற்றி எல்லா டென்ஸ் பற்றியும் உண்மையான அர்த்தத்துடன் வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸு பற்றியும் உண்மையான ரியல் மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் உள்ள டென்சஸ் பற்றின வீடியோ ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு சரியான மெத்தட் வேண்டாம் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.